சாதிகள் இல்லையடி பாப்பான்ங்கிறவன பாப்பான்னு சொன்னவனே நீ பாப்பான்னு தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு எங்க மூதாதை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது சாதி ஒழிப்பு இல்லையா, முற்போக்கு இல்லையா? பகுத்தொண்டு பல் உயிர்கள் ஓம்புங்கிறது பொது உடைமை கோட்பாடு இல்லையா? என்கிட்ட என்ன நீ புதுசா சொல்லிட்டு இருக்க? பறச்சியாவது எதடா, பணத்தையாவது எவதடா, இணைச்சது இறைச்சதோடு எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோன்னு சிவாக்கியர் பாடினது பெரியாருக்கு முன்னாடியா பின்னாடியா? இதெல்லாம் பேசக்கூடாது. பெரியார் தான் சீர்திருத்தம், பெரியார் தான் முற்போக்கு. இருக்கட்டும், அந்த அதிர்ச்சியில இருங்க. வேற அதான் எங்க கட்சியில இருந்து நிறைய பேர் அவர் கட்சியில சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த நிமிஷத்துல இருந்து என் கட்சியில சேர்ந்துட்டாங்க. இதத்தானே நான் பேசுறேன். நான் பேசும்போது அடிச்ச அடியில 5500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்ப வச்சிருந்திருக்காங்க, உலோகத்தை வச்சிருந்திருக்காங்க, இயக்க வச்சிருந்திருக்காங்க. 554வது ஆண்டுலயே அச்சு கோர்த்து 30 பக்கத்துக்கு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. எங்கள் தான் தங்கந்தன்ன அமைச்சர் ஐயா ஸ்டாலின் முன்னாடியே படிக்கிறாப்ல சட்டசபையில. நீ எங்களுக்கு அறிவு இருக்க? முட்டாமைய பாச உனக்கு என்ன இருந்தது? தமிழ் உன்னை படிக்க வச்சதா? அது சனியே, அது காட்டு மிராண்டி மொழி. அதை படிச்சு நான் பிச்சை எடுக்க கூட முடியாதுன்னு சொன்னாலே யாரு? உங்க ஐயா தான். உங்க ஐயா பெரியார் ஐயா தான். இப்ப வெறி வருமா வராது? எந்த தம்பி? அது அதை விடுவோம், அவரை விடுவோம். இப்போ பெரியவங்களுக்குள்ள சண்டை அவரை இழுக்காது. இது இங்க வாங்க, இங்க வாங்க. மெயின் திராவிடியோட மோதிக்கிட்டு இருக்கும்போது அவரை போய் எதுக்கு இழுக்கிறீங்க? வேற ரொம்ப உற்சாகமா இருக்கு. திரும்ப சொல்றேன், பெரியார் மண், பெரியார் மண் என்று பேசாதீங்க. இது சேர சோழ பாண்டியன் மண், இது பூலித்தேவன் மண், மருதுபாண்டியர் மண், இது வேலுநாச்சியார் மண், தீரன் சில்லை மண், ஆலகமுத்துக்கோன் சுந்தரலிங்கனார் மண். புரியுதா? ஒரு நல்ல இது பெரும்புடுது முத்தரையன் மண், இது கொடிகாத்த குமரன் மண், செக்கிழுத்த செம்மலின் பாட்டன் வாவுசி மண், இது முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன் மண், பெருந்தலைவர் காமராஜர் என்கிற மண், எங்கள் தாத்தா கக்கனுடைய மண். ஒவ்வொருத்தரும் ஆலயம் வரலாம். பெரியார் மண், பெரியார் மண் போராடி வந்துடும். இது என் மண், தமிழ் மண். எங்களுக்கு பெரியார் மண் இல்ல, பெரியாரே ஒரு மண்ணு தான் எங்களுக்கு. வேற ஏதாவது அதுதான். அத வீட்டுக்கு போறேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு நல்லாச்சுலாம் சொல்றீங்க. வழக்கொலைய தடுக்க ஒற்றை மகன் ஜாவத் அலி போராடி இருக்கார். முதல்ல எஸ்பி கிட்ட, யாரு எஸ்பியா இருந்து ஆள் யாருன்னு தெரியும், பல முறை புகார் அளிச்சிருக்காரு. எடுத்த நடவடிக்கை என்ன? ஒண்ணும் கிடையாது. ஒருத்தன் ஏத்தி கொன்னுட்டு மறுபடி செத்துருக்காரா இல்லையான்னு உறுதி செய்வதற்கு மறுமுறையை ஏத்தனா அவன் மனநிலை என்ன? எவ்வளவு கொடூர மனநிலை! ஒரு கொள்ளையனுக்கு, ஒரு கொலைகாரனுக்கு எவ்வளவு துணிவு எப்படி? இந்த சட்டம் பாதுகாப்பு, இந்த சட்டம் கொடுக்கிற திமிர். கேட்டா நான் நல்லாச்சு கொடுக்கிறேன், சஸ்பெண்ட் பண்ணி வேற இடத்துல பணிமாற்றம் செஞ்சு பதவி உயர்வு கொடுப்பீங்க. அதானே? நீங்க இங்க பாருங்க, இந்த எல்லாரும் பெரியாரை எதிர்க்கிறாங்கன்னு, என்னை எதிர்க்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. ஏடிஎம்கே எந்த இடத்துல மாறுபடும்? கொடியில அண்ணா இருக்காரு, இங்க இல்ல, அவ்வளவுதான். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு யார் ஆட்சியில் நடந்தது? ஐயாவோட ஆட்சியில். எதிர்கட்சியா இருந்தா ஐயா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்ன? 2 மாசத்தில் ஆட்சிக்கு வந்து இதற்கான நீதியை நிலைநாட்டும். இருக்கா இல்லையா? இருக்கு. கொடநாட்டுல கொலை யார் ஆட்சியில் நடந்தது? செத்தா 5 பேரு, கொன்னவன் கொண்டுதான் ஒருத்தன். யாரோ கொண்டிருக்கான், கொன்னவன் யாரு? கொல்றதுக்கான காரணம் நோக்கம் என்ன? கண்டுபிடிக்கல. ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும்போது 2 மாசத்துல விசாரிச்சு கண்டுபிடிச்சு நீதியை நிலைநாட்டுவேன். எங்க நீதி? பொள்ளாச்சியில கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது. இன்னும் காணொலி இருக்கு. இப்ப வேணா நீ மறைச்சு அழிச்சிருக்கலாம். நாங்க வந்தா நீதியை நிலைநாட்டுவோம். வந்து 4 வருஷம் ஆகுது. ஏன் நிலைநாட்டல? கொலையில திருட்டுல இருட்டுல உருட்டுல 2ம் கூட்டு ஒரே கட்சி தான்.
ஒரே கட்சி தான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தால் பார்ப்பனிய தலைமையை ஏன் ஏற்றீர்கள்? அந்த அம்மாவின் அமைச்சரவையில் ஏன் இருந்தீர்கள்? பதில் இருக்கா? பெரியாரின் கடவுள் மறுப்பெண்ணை ஏற்கிறீர்களா? ஏற்கிறீர்களா? பெரியாரின் தாலி அறுப்பை ஏற்கிறீர்களா? உங்கள் மனைவிக்கெல்லாம் தாலி அறுக்கிறீர்களா? பெரியாரின் கற்பப்பை அகற்ற அதுதான் பெண்ணிய சுதந்திரம் ஏற்கிறீர்களா? ஏற்கிறீர்களா? பதிலுதா. கணவன் இருக்கும் போது, கணவனோட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அவனோடு போய் உறவு வைத்துக் கொண்டார், அதை குற்றம் என்று கருதக்கூடாதுங்கிற கோட்பாட்டை நீங்கள் ஏற்கிறீர்களா? தம்பி, வாயத்தான் திறந்திருக்கேன், இன்னும் பேசாத இருக்கேன், ஒவ்வொன்னா பேசுவேன், நீங்க பதில் சொல்லிக்கிட்டே வாங்க. ஒட்டி போறாரு வெட்டி போறாருலாம் பேசக்கூடாது. பன்னெடுங்காலம் இந்த திராவிட திருட்டு பயலுக எங்க முன்னோர்கள் வரும்போதெல்லாம் இத RSS பிஜேபி கோட்பாடு பெரியார் வரைக்கும் இருந்த வள்ளுவனின் மூதாதைய ஆடி அடிமை, கம்பன் ஒரு ஆடி அடி, தொல்காப்பி ஒரு ஆரிய கூலி. இப்ப நீ யாரு? என்னை சொல்றதுல வியப்பில்லை, என்னை சொல்றதுல வியப்பில்லை. வள்ளுவனையே இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்னைய நல்லா கவனிங்க. தமிழர் 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 என்று பேசுவது, தமிழர் எழுச்சி, தமிழர் ஒற்றுமை என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது. எப்படி? இன எழுச்சி. தமிழர் எழுச்சி என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இன எழுச்சி? இந்த கேள்வி. அது மித்திருவேதத்திற்கு எதிரானது, ஆரியத்திற்கு அனுசரணையானது. மித்திருவேதம்ங்கிறது என்ன மொழி? ஐயா உங்ககிட்ட தான் கேட்கிறேன், என்ன மொழி? சமஸ்கிருதம் யாருடைய மொழி? நீங்க சொல்ற ஆரிய மொழி. ஆரிய மொழியில எழுதிக்கிட்டு ஆரியனை எதிர்க்கிறேன்னு சொல்றது மாதிரி ஒரு கேடு கட்ட, ஒரு கேவலம் கட்ட ஒன்று ஏதாவது இருக்கா? என்னையா ஒண்ணும் பேச மாட்டேன். கேள்வி நீங்க தான் கேட்பியா, நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? தமிழ் இனத்தை சீர்திருத்திய முன்னேற்றிய ஒருவர் கிடையாத ஒருவர். அவர் மொழியால் ஜாதியால் இவர் என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி பிரிச்சு பாக்குறாரு சீமான் ஒரு குற்றச்சாட்டு. அப்படின்னா தமிழ் மொழிக்கு சீர்திருத்தத்துக்கு முன்னேற்றத்திற்கு நிறைய வெளிநாட்டுகள் பெண்ணி குவிக்கல ஆரம்பிச்சு தெரசா முதற்கொண்டு உதவி பண்ணிருக்காங்க. அவங்களாம் மொழியால இனத்தால வேற ஆளுனா ஜாதியால பிரிச்சு பார்க்க கூடாது. ஐயா நீங்க எல்லாம் அமைதியால் நீங்க கேட்டீங்கல்ல, நான் கேட்கிறேன். ஜோசப் பெஸ்கி, வீரமாமுனிவன், ஜி போப்பு இவங்கெல்லாம் தமிழ் முட்டாள்களின் பாஷை, தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தமிழ் சனியன், தமிழர்னு பேசுறவன் தாய்ப்பால் பைத்தியம், இவன் பித்தலாட்டக்காரன், இவன் கருங்காலி, தமிழில் என்ன சனி மயிர் இருக்கு, இத படிச்சா நீ பிச்சை கூட லாய்க்கல, 3000 ஆண்டுகளாக உன் தமிழ் தாய் உன்னைய படிக்க வச்சாலா? இப்படி ஜோசப் பெஸ்கியும் பேசல, ஜி போப்பும் பேசல. நான் சொல்றது விளங்குதா? விளங்குதா? நீங்க என்ன பண்றீங்க? கேவலம் பேசிக்கிட்டு சீர்திருத்துறேன், அதை பண்றேன். எதை சீர்திருத்தி? சமூகத்தை சீரழித்தவர் பெரியார். நான் சொல்லவா? சீரழித்தவர் பெரியார். வாங்க என்னோட வாதிடுங்க, வாதிடுங்க. உன் கணவன் நீ இருக்கும்போது இன்னொரு பெண்ணை வைத்திருந்தான் என்றால் நீ உன் கணவனை மாதிரியே இன்னும் 2 ஆண்மகனை சேர்த்து வச்சுக்க. எவ்வளவு பெரிய சீர்திருத்தம்! பிடிக்காத ஆண்மகனோடு வாழ நேர்ந்துட்டால் மனமுறிவு வச்சு உனக்கு பிடித்த ஆண்மகனோடு இணைந்து வாழ். இது சீர்திருத்தம், இது ஏற்கக்கூடிய சீர்திருத்தம். கணவன் இருக்கும் போதே வேறொரு ஆண்மகனுடைய விருப்பம் ஏற்பட்டால் அவனோடு அந்த பெண் உறவு வைத்துக் கொள்வதை குற்றம் என்று கருதக்கூடாது. 1971 சேலத்துல போட்ட மாநாட்டுல 3வது திருமணமா போட்டிருக்காரு. யாரு? உங்கள் தந்தை பெரியார்.